ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. நேத்து வந்து நம்ப ஜிசிடி பார்த்திருந்தோம். அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். நம்மளுக்கு அவுட்புட் வந்து 2ன்னு சொல்லி கிடைச்சிருந்தது. வென் இட் இஸ் கம்பேர்ட் டூ 6. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபிபொனாக்கி சீரிஸ் அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எப்பயும் போல நம்ம ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஒண்ணு. நான் இங்க வந்து ஃபிபொனாக்கி சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ வந்து நானு கிரியேட் பண்ணிக்கிறேன். மெயின் மெத்தட வந்துட்டு நானு உள்ள போட்டுக்கிறேன். மெயின் மெத்தட் வந்து கொண்டு வந்தாச்சு. ஃபிபொனாக்கி சீரிஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு 0 வச்சுக்கோங்க கைஸ். அப்புறம் 1. 0 + 1 எவ்வளோ கைஸ்? 1ஆ? இட் வில் பி த அவுட்புட். தென் 3rd டிஜிட்டையும் 2nd டிஜிட்டையும் ஆட் பண்ணுங்க. 1 + 1 2வா? ஸோ அடுத்த அவுட்புட். தென் 4th டிஜிட் + 3rd டிஜிட். 2 + 1 3. 3 + 2 5. 5 + 3 8. 8 + 5 13. சாரி 13. ஓகேவா? 13 + 8 எவ்வளோ கைஸ்? 14, 15, 16, 17, 18, 19, 20, 21ஆ? 21. 21 + 13 எவ்வளோ கைஸ்? 1 + 3 4ஆ? 2 + 1 3ஆ? 34. இப்படி தான் வந்து நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்க போகுது. இத தான் நம்ம வந்து ஃபிபொனாக்கி சீரிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரேஞ்ச். எனக்கு வந்து ஒரு 10 நம்பர் ஃபிபொனாக்கி சீரிஸ் நம்பர் வந்து எனக்கு வேணும். அதனால நான் வந்து nன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணிட்டு, அதுக்கு வந்துட்டு 10ன்னு சொல்லிட்டு நானு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். தென் 3 வேரியபிள் வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணணும். நேம் வந்து நீங்க எது வேணா வச்சுக்கோங்க. கேரக்டர் உங்க இஷ்டம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஏன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அத 0ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். தென் இன்ட்டு பி வந்து 1ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். தென் இன்ட்டு சி ஈக்குவல் டூ 0. இத நான் ஏன் இப்படி குடுக்குறேன்றத நான் ஃபைனலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்ற வேரியபிளுக்கு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். பின்ற வேரியபிள் ஒண்ணு டிக்ளேர் பண்ணி 1 வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலா சின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணி 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார் லூப் வந்து நம்ம போட்டுக்கலாம் கைஸ். என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து இன்டிஜர் i வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். 1ல இருந்து எனக்கு வந்து 10 வரைக்கும் ரேஞ்ச் எனக்கு கிடைக்கணும். அது வரைக்கும் எனக்கு இன்கிரிமெண்ட் ஆகணும். அடுத்ததுன்னு சொல்லிட்டு லூப் வந்து எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கணும். ஒரு ஃபார் லூப்ப வந்துட்டு நானு கொண்டு வந்துட்டேன் என்னோட ப்ரோகிராம்ல. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, 0லேருந்து தானே கைஸ் ஆரம்பிக்கணும். நான் அத தான் பிரிண்ட் பண்ண போறேன். 0 வந்து என்ன கைஸ்? ஏ. அத தான் வந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன். இன்கேஸ் நீங்க எதாவது கமெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஃபிபொனாக்கி சீரிஸ். நான் வந்து இப்படி கமெண்ட் பண்ணிட்டேன். தென் இப்போ வந்து நானு சிய வந்து நான் ஆட் பண்ண போறேன். A + B அப்படின்னு சொல்லிட்டு. சி வந்துட்டு என்னான்னா, ஏவோட இன்டிஜரும், பியோட இன்டிஜரும் அதோட அடிஷன் தான் வந்து சி. தென் ஏவோட வேரியபிளுக்கு நான் வந்து பிய வந்து இனிஷியலைஸ் பண்றேன். பியோட வேரியபிளுக்கு நானு சிய வந்து நான் இனிஷியலைஸ் பண்றேன். இப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகும்னா, இப்போ 1 பை 1 நான் வந்து கோட வந்து நான் பிரேக் டவுன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் nக்கு வந்துட்டு எவ்வளோ குடுத்துருக்கேன்? 10. எனக்கு வந்து இது ரேஞ்சா வந்துட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் ஏ வந்துட்டு ஈக்குவல் டூ 0வா இருக்கு. ஓகேவா? தென் பி வந்து எனக்கு 1ஆ இருக்கு. தென் சி வந்துட்டு எனக்கு 0வா இருக்கு. ஏல வந்து 0 அப்டேட் ஆயிருக்கு. பில 1 வந்து இனிஷியலைஸ் ஆயிருக்கு. சில வந்து 0 இனிஷியலைஸ் ஆயிருக்கு. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் பிரிண்ட் பண்ணும்போது ஏ இஸ் ஈக்குவல் டூ 0. என்னோட ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து கிடைச்சிருச்சு. 0ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். தென் சி வந்துட்டு என்னன்னா, ஏ + பி. சி வந்துட்டு நம்ப ஏ + பி என்ன கைஸ்? 0 + 1 1. சில வந்துட்டு எனக்கு 1ன்னு அப்டேட் ஆயிருச்சு. தென் ஏ இஸ் ஈக்குவல் டூ பி. ஏல வந்துட்டு எனக்கு பியோட இனிஷியலைசேஷன குடுத்துடுறேன். 1. பி இஸ் ஈக்குவல் டூ சி. பில வந்து இப்போ இதுதான் முக்கியமா நீங்க கவனிக்கணும். சில வந்துட்டு எனக்கு 1 வந்து அப்டேட் ஆயிருச்சு.
ஸோ 0லேருந்து 1 வந்து எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ பி வந்துட்டு என்னன்னா, அகெயின் 1ஆ தான் அப்டேட் ஆயிருக்கும். ஏன்னா சில வந்து 1 இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அத அப்டேட் பண்ணியிருக்கோம். ஃபார் லூப் உள்ள. ஸோ பி வந்துட்டு இப்ப எனக்கு 1ஆ எனக்கு அப்டேட் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் லூப் எனக்கு வரும்போது, ஏ வந்துட்டு எனக்கு 1ஆ எனக்கு பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, சி இஸ் ஈக்குவல் டூ ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பின்னு சொல்லிட்டு எனக்கு வரும்போது 1 + 1 அதாவது எனக்கு 2ஆ கிடைச்சிருமா? ஸோ சி இஸ் ஈக்குவல் டூ ஏ பிளஸ் பின்னு வரும்போது ஆல்ரெடி 1 அப்டேட் ஆயிருக்கு. அது வந்து எனக்கு 2ஆ கிடைச்சிரும். தென் ஏ இஸ் ஈக்குவல் டூ பி. அப்பன்னா பில வந்துட்டு எனக்கு 1 தான் இருக்கு. ஸோ அகைன் ஏல வந்து எனக்கு அப்டேட் ஆயிடும். பி இஸ் ஈக்குவல் டூ சி. அப்படின்னா பி வந்துட்டு எனக்கு 2ஆ அப்டேட் ஆயிருது. நெக்ஸ்ட் லூப் 3 லூப் வந்துட்டு எனக்கு ரன் பண்ணும்போது, எனக்கு சியோட வேரியபிள்ல இப்போ 2 இருக்கு. ஏல 1 இருக்கு. பில வந்துட்டு 2 இருக்கு. ஸோ ஏ தான் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். எனக்கு அகைன் 1ன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். தென் பிக்கு வந்துட்டு நம்ம இப்போ வரோம். பில வந்துட்டு 2ன்னு அப்டேட் ஆயிருக்கா கைஸ். ஸோ ஏல 1 இருக்கு. பில 2 இருக்கு. ஸோ சி வந்துட்டு என்னன்னா, இப்ப 3ஆ எனக்கு வந்துட்டு மாறிடும். தென் ஏ வந்து பிய குடுத்துடுறோம். ஸோ எனக்கு 2ன்னு சொல்லியிருக்கும். பிய வந்துட்டு எனக்கு சிய அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ எனக்கு இங்க 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் லூப் ரன் ஆகும்போது, இப்ப ஏல வந்து என்னவா பிரிண்ட் ஆகும்? 2ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லைன். அகைன் நம்ம சி வந்துட்டு நம்ம ஆட் பண்றோம். 2 + 3 நம்மளுக்கு 5. ஏக்கு வந்துட்டு நம்ம பியோட இனிஷியலைசேஷனா அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ எனக்கு வந்து இங்க 3ன்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். தென் பிய வந்துட்டு சிய வந்து சியோட இனிஷியலைசேஷன் நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ எனக்கு வந்துட்டு பில வந்துட்டு எனக்கு 5ன்னு சொல்லி வந்துரும். அகைன் நம்ம லூப் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு 3ன்னு சொல்லிட்டு அவுட்புட் கிடைச்சிரும். அகைன் சி இஸ் ஈக்குவல் டூ ஏ பிளஸ் பி. 5 + 3 8ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும். ஏ வந்துட்டு பிய அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு 5ன்னு கிடைச்சிரும். பிய வந்துட்டு சிய அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு 8ன்னு கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் லூப் நம்மளுக்கு ரன் ஆகும்போது நம்மளுக்கு ஏ வந்து பிரிண்ட் பண்றோம். 5ன்னு நம்மளுக்கு இருக்கு. ஸோ அடுத்த லைன் திரும்பி 5 + 8 வந்துட்டு நம்மளுக்கு 13. ஏ வந்துட்டு பிய அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு 8ன்னு கிடைக்கும். பிய வந்து நம்ம சிய அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு 13ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் லூப் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு 8ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். ஸோ அடுத்த லைன் சிய வந்துட்டு நம்ம ஏ பிளஸ் பின்னு சொல்லி பண்ணும்போது 13 + 8 வந்துட்டு என்னது 21ஆ? 21ன்னு சொல்லி கிடைச்சிருமா? 13ஆ? தென் ஏ வந்துட்டு நம்மளுக்கு பிய அப்டேட் பண்ணும்போது 13. பிய வந்து நம்ம சிய அப்டேட் பண்ணும்போது 21. ஸோ நெக்ஸ்ட் லூப் எனக்கு ரன் ஆகும்போது எனக்கு 13ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ அகைன் நெக்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் லைன்ல 21 + 13 அதுதான் சி. ஸோ 34. தென் ஏ வந்து பிய குடுக்கும்போது 21. தென் சிய வந்துட்டு நம்ப பிக்கு வந்து அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 34ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் லூப் எனக்கு வந்துட்டு ரன் ஆகும்போது எனக்கு 21ன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு 34ன்றத வந்துட்டு நம்ம இன்னும் ஆட் பண்ணும்போது 4 + 1 5 தென் 55. 55ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஏ வந்து பிய அப்டேட் பண்ணும்போது எனக்கு 34. தென் பிய வந்துட்டு நான் சிய அப்டேட் பண்ணும்போது எனக்கு 55. அடுத்த லூப் எனக்கு ரன் ஆகும்போது எனக்கு 34ன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சிரும். ஸோ ஜீ அதாவது 1 டூ 10 நம்பரோட அப்டேஷன் வந்துட்டு நானு கோட்ல நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ வந்து நான் இப்ப ரன் பண்ண போறேன். ஸோ பாருங்க. ஸோ ரன் பண்ணிட்டேன் கைஸ். 0 1 1 2 3 5 8 13 21 34. ஃபிபனாக்கி சீரிஸ் படி 0 + 1 1 1 + 2 3 3 + 5 8 8 + 13 21. ஸோ 21 + 34 அடுத்தது 55 வரும். ஸோ அது நான் ரேஞ்ச் வந்து 10 தான் குடுத்துருக்கேன். அதனால உங்களுக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க வந்துட்டு இங்க 11ஆ கூட குடுக்கலாம். குடுக்கும்போது எனக்கு 55 வரைக்கும் ரன் ஆகணும். சாரி நான் இங்க nன்னு அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்டேட் பண்ணல. ஸோ என்ன வச்சு தான் நானு இந்த லூப் ரன் பண்றேன். நான் டைரக்ட்டா குடுத்துட்டேன். சாரி கைஸ். ஸோ இப்ப நான் 11ன்னு சொல்லி
நான் எண்ட்ல டிக்ளேர் பண்ணிட்டு, நான் இங்க லூப் ரன் பண்ணும்போது, எனக்கு 55ன்னு சொல்லிட்டு கெடச்சிரும். ஸோ இதுதான் நம்ப ஃபிப்னாக்கி சீரிஸ். ஸோ பார்த்தமைக்கு நன்றி. ஹோப் யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டுட். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் லோக்கி. பை கைஸ்.